சின்னப்புலா, அடியே சின்னப்புலா. வந்துட்டியா ஐயா சென்றாசு இரியா வர அடி இங்க பின்வாசல் வழியா நிக்கிற இந்த பக்கம் வா. தெரியும் ஐயா தெரியும் வர இரு. ஏன் இவ்வளவு நேரமா கதவு கூட திறக்காம வச்சிருக்கிற முன்னாடி? வாயா சென்றாசு வா. ஏன் சின்னப்புலா வாச கதவு கூட இன்னும் திறக்காம வச்சிருக்கிற? அங்க கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு கதவை திறக்கலான்னு பின்னாடி பக்கம் வந்துடலான்ட்டு வர்றேன். இந்த கதவு திறந்து கிடக்குது. என்ன பண்ணி இருக்கிற உள்ள முன்னாடி கதவு கூட திறக்காம? ஏன் சின்னப்புலா அம்மா வீட்டுல இல்லையா? அதனாலதான் கதவு திறக்காம போட்டு வச்சிருக்கிறியாட்டுருக்கு. அதானே எங்க அம்மா உனக்கு திட்டத்துல தப்பே இல்லை சின்னப்புலா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்லை ஒண்ணும் இல்லை. எத்தனை நாள் உனக்கெல்லாம் எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் உனக்கெல்லாம் மண்டைக்கு ஏறவே ஏறாது. சரி தள்ளு போ அக்கட்ட. போய் குளிக்கணும். ரொம்ப டயர்டா இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சீங்க இல்லையா? சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும். நைட்டெல்லாம் ட்ரெயின்ல தூக்கமே இல்லை சரியா. ரொம்ப டயர்டா இருக்குது. யோ சென்றாசு என்னையா வந்தது வராதமே என்னை திட்டிட்டு இருக்கிற? அத்தை உள்ளதா இருக்கிறாங்கய்யா. என்னது அம்மா உள்ளதா இருக்காங்களா? அப்படியே எனக்கு கதவு திறக்காம இருக்குது. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் அம்மாக்கு ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா சென்றாசு நல்லா தான் இருக்கிறாங்க. உங்கள் அம்மாக்கள் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க. சின்ராசு, டேய் கார்த்தி, என்னடா வா வா. இப்பதானடா வீட்டுக்கு போனா அதுக்குள்ள திரும்பி வர? அது ஏன்டா எனக்கு கொண்டாட்டி வீட்டை பூட்டி வச்சுட்டு போயிருக்கிறா? அவ ஃபோன் பண்ணதுக்கு இங்க வர சொன்னா. ஏமா தங்கச்சி, என்ற கொண்டாட்டி இங்கதான் இருக்கிறாளா? இங்கே தான் இருக்கிறா. சரிம்மா அவளை வர சொல்லு. நிலா நிலா இரு சின்னப்புலா வரேன். சீக்கிரமா உங்கள் வீட்டுக்காரர் வந்துருக்கிறாரு. வரண்டி. ஏன் இல்லை இங்க வந்து உட்காந்துட்டு நான் தான் வரேன்னு சொல்லியிருந்தல. காலையில எழுந்திரிச்சாச்சு வீட்டுக்கு வந்துக்க வேண்டியதானே? ஏன் அம்மா அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்களா? தனியா இருக்கிறேன்னு சொல்லி இங்க வந்துட்டியாக்கோ? நான் தான் வந்துட்டு தான் இருக்கிற. வெடியப்ப வந்துருந்தேன்னு சொன்னேன். வெடியா தலையாச்சு எந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துருக்கலாம்ல. நான் வர வரைக்கும் இங்கேயே உட்காந்துட்டு இருந்திருக்கிறா. ஏனிலா சரி வா போலாம். போறதெல்லாம் இருக்கட்டும், இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதனாலதான் இங்க தான் இருக்கிறேன். உங்க அம்மாவை எங்கேயும் போகல, இங்க தான் இருக்கிறாங்க. பிள்ளைய மட்டும் தான் உங்க அக்கா வீட்டுல விட்டுக்கிறோம். நானும் உங்க அம்மா எல்லாம் இங்க தான் இருக்கிறோம். என்னது பிரச்சனையா? எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களா? என்ன சொல்றான்? அதான் நான் ஏன் சின்ன புள்ள, யாருக்கு என்ன ஆச்சு? போன்ல எதுவுமே சொல்லவே இல்லை என்கிட்ட. அப்படியே ஃபோனில் சொல்லிட்டாரு. காது கொடுத்து கேட்டு வைப்பாரு. யோ ஏதாவது வாயில் வந்துட போகுது நல்லா, ஏதாவது திட்டிட்டு போகிறான். ஃபோன் எடுத்தாலே பேச ஆரம்பிச்சாலே அப்புறம் கூப்பிட்றான்னு சொல்கிறது. உங்ககிட்ட என்ன ஐயா சொல்கிறது? நீ பாட்டுக்கு எங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க 2 பேர். நாங்கள் இங்கே எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் தெரியுமா? என்னடி சொல்லிட்டு இருக்கிற? உங்களை என்னத்த கஷ்டப்பட்டு விட்டுட்டு போயிட்டோம்? ஏன் சோறு கிடைக்கலையா உனக்கு? அதான் எங்க அம்மா தான் ஆக்கி போட்டு போவாங்களே 3 நேரம் நல்லா வேலைக்கு. அப்புறம் என்ன? ஏன் செலவு காசு இல்லையா? அதான் இருக்குமே எங்க அம்மாவுக்கு கொடுத்துருப்பாங்களே. உங்க அண்ணன் இருக்கிறான், எல்லாரும் தானே வாங்கி செலவு பண்ணிட்டு நல்லா ஜாலியா சுத்திட்டு இருந்திருப்ப. அது நான் இல்லைன்னா உனக்கு இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்குமே. அப்புறம் என்ன? அதானே ஏனிலா, என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? டொப்பி, நைஸா நீயே எங்களை கோத்து விட்டுட்டு போயிட்டேன். நாங்க இங்க 2-3 நாளா நாங்க அவதி பட்டுட்டு இருக்கிறோம் தெரியுமா? அங்க அன்னைக்கே பாத்தி இல்லையா? ஆவியா பெய்ய ஏதோ வீட்டை சுத்தி வருதுன்னு சொல்லிட்டு அப்படி பயந்துட்டு இருந்தா. வெடிகாத்தால் ஊருக்கு போறப்ப கூட என்னை எழுப்ப அந்த தெருமுக்கு வரைக்கும் கொண்டு வந்து விட சொன்னா. நீ பாட்டுக்கு போயிட்ட. நாங்க இங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள தனியா இருக்கிறாங்களே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாச்சும் உனக்கு அக்கறை இருக்குதா? ஏய் என்னடி சொல்ற? அது இன்னுமா இருக்குது? பின்ன அது இங்க இருக்காம உங்களோட ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு பாத்தியாக்கோ? ஆமா, அதை தான் நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். ஏண்டி? பின்ன என்னையே சொல்லிட்டு இருக்கிற நீயே? நீங்க வாட்டுக்கு போயிட்டீங்க. அது எங்களெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்தது. பாரு இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் பூந்துருச்சு. நாங்களே பயந்துட்டு நேற்று ராத்திரி எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். பத்தாவதுக்கு இந்த சுப்ப மாதா வேற இங்க கூட்டிட்டு வந்து வச்சு அது வேற இப்ப மயக்கம் போட்டு விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க உள்ள. அதனால இங்க வர சொன்னவங்கள. ஏ நிலா, என்ன சொல்ற நீ? சுபமாதா மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்களா? அப்ப எங்க அம்மாக்கு? உங்க அம்மாக்களும் ஒன்றும் ஆகல. அந்த அம்மாலாம் நல்லா தான் இருக்குது. வந்தாத்தான் இப்படி இருக்கிறாங்க. அதான் திடீர்னு நாங்கள் வெடி நேத்தாலாம் தூங்கவே இல்லை. ஒரே இதாக இருந்தது. என்ன சொல்றது? உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி தான் புரிய வைக்கிறதோ. நீங்கள் இருந்து எல்லாம் பார்த்துருக்கோன்னு அப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பேண்ட்டு நாடுறது என்ன பண்ணுறது? தப்பிச்சுட்டு போயிட்டீங்க. நாங்கள் கடந்து மாட்டிக்கிட்டோம். ஏ சின்ன என்னடி நெசமாவா? யோ ஆமா ஐயா சென்றாசு, அன்னைக்கு உங்கள் அம்மா சொன்னது சரியாதாய்யா போச்சு. அன்னைக்கு எது சத்தம் கேட்குது அப்படின்னு வெடி ஏதாவது ஆந்திர வேலைக்கு சுற்றிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் நெசந்தாய்யா. அது வாரி இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. ஒன்றும் இல்லையா 2 வந்திருக்குது. நேத்தெல்லாம் நல்லா எங்களை காட்டுன்னு காட்டிருச்சு ராத்திரி எல்லாம். நாங்களே தப்பிச்சோ பொழைச்சான்னு ஏதோ இப்போ உயிர் பொழைச்சதே பெரிய விஷயமா இருக்குது. அது எங்கே இருந்தோ திடீர்னு ஒரு சாமியார் வந்து ஏதோ எங்களுக்கு ஆபத்துலேருந்து ஏதோ காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. இல்லாட்டி நீ வரும்போது நாங்கள் இருந்திருப்போமோ இல்லையோ ஒன்றும் தெரியல. ஏய் என்னடி சின்ன புள்ள சொல்ற? வீட்டுக்குள்ள வந்திருக்குதா? இப்ப இருக்குதா போயிருச்சா? இது சாமியார் வேற வந்திருக்குதுன்னு சொல்ற? சாமியாரெல்லாம் உள்ளதா இருக்கிறாரு. ஓ அப்படியா? அப்ப பரவாயில்ல. அப்ப அது போயிருக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை? அதானே ஏன் அதான் சாமியார் தான் வந்துட்டாருல. அப்ப அதெல்லாம் எல்லாம் ஓட்டி விரட்டி இருப்பாருல. அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் எங்கே ஓட்டுறாரு? எங்களை தான் ஓட்டுவாராட்டு இருக்குது. ஏய் என்ன சின்ன புள்ள பேசிட்டு இருக்கிற? ஆமா ஐயா சென்றாசு, ஆமாம். அந்த சாமியார் சொல்கிறத பார்த்தாலே கொலை நடுங்குது. என்னடி சின்ன போல உளறிட்டு இருக்கிற? சரி இப்ப சுப்பமாத்தாவுக்கு என்ன எப்படி இருக்குது? அப்புறம் இங்கே வச்சுட்டு இருக்கிறீங்க, வா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலாம். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதான் சாமியார் தான் ஏதோ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி வாங்க உள்ள வந்து பாருங்க நீங்களே, அப்பதான் தெரியும் உங்களுக்கும். என்னடி சின்ன போல லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற? சாமியார் எப்படி வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாரு? வைத்தியக்காரங்கன்னா வைத்தியம் பார்ப்பாங்க.
நீ இந்த மாதிரி ஏதாவது சாமியார் அது இதுன்னு சொல்லி நம்பிட்டு அந்த அம்மாவை பார்க்காம இது பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நான் ஆம்புலன்ஸ்க்கு ஏதாவது ஃபோன் பண்றேன். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம் முதல்ல. சரி எங்க அம்மா இங்க சொல்லிட்டு கூட்டிட்டு போலாம் முதல்ல. அப்புறம் அந்த ஆத்தாக்கு ஏதாவது சரி பண்ணும்ல. இப்படி வச்சுட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்னடி பண்றது? சின்ன புள்ள உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு நேத்து ராத்திரி இருந்திருக்கணும், கதவும் திறக்க முடியல, வெளியும் போக முடியல, எப்படி அனுமதி கடந்தம் தெரியுமா? அதான் அந்த கதவே திறக்கல. சாமியார் இந்த பக்கம் வந்ததே இதை வந்தாரு போல. அவர் இங்க எப்படி வந்தாரோ என்னமோ எங்களுக்கே சரியா தெரியல. நீங்க வந்து உள்ள பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆமாய்யா சென்றாசு, அவரு சாமியார் மட்டும் இல்ல வைத்தியமே இல்லை பாப்பாரு. அவரு தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு என்னமா மூலிகையெல்லாம் வச்சு. சரி நீங்க வந்து பாருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாவா? அத்தை உள்ளதா இருக்கிறாங்க. ஆமா ஆமா, டொப்பி நீ வந்து பாரு வா, உங்க அம்மாவும் அங்கதான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்க. ஏசனப்புல பேசாம சாமியார் நம்ம கிட்ட சொன்னதை இவங்களை செய்ய வச்சா என்ன? நாமளே தான் எப்ப பார்த்தாலும் செய்யணுமா? இந்த வாட்டி இவங்க வேற போகட்டுமே. வாசனப்புல நம்ம சாமியார் கிட்ட இதை பத்தி பேசி பார்க்கலாம். ஆமாடி நிலா, சரியா சொன்னடி. எப்ப பார்த்தாலும் நாம தான் போய் ஏதாவது பிரச்சனையில சிக்கிக்கிறோம், வம்புல சிக்கிக்கிறோம். நம்மளையே கோத்து விட்டுறாங்கப்பா. இவங்கள தான் அனுப்பணும். வா நானும் சேர்ந்து சொல்றேன். ஆமா சனப்புல, இவங்களுக்கெல்லாம் அப்படிதான் பண்ணணும். வாப்பா கார்த்தி உள்ள வா. என்ன சென்றாச்சு இவங்களே இப்படி பேசிட்டு இருக்காங்க? சரி வா வா போய் பார்க்கலாம். யாரோ சாமியார் வேற வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. வா போய் என்னன்னு கேட்கலாம் வா. மலரே, அடி மலரே. வாங்கத்தா, இங்கதான் இருக்கிற வாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கற? ஏங்கத்தா இப்பதான் துணியெல்லாம் காய் போட்டுட்டு வந்த பொறுப்பாளி பக்கம். என்ன சொல்லுங்க, ஏதாவது வேணுமா? காப்பி கீ போட்டு தரதா? அடி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இதன்னு கேள்விப்பட்டையாடி நீ? என்னமோ அந்த ரங்கம்மா வீட்டுல ஏதோ ஆவி பூந்துருச்சா மாதிரி வீட்டுக்குள்ள. என்னத்த சொல்லிட்டு இருக்கிறீங்க? அடி ஆமா, அதான் அந்த சின்ன புள்ளதான் வருவாள அவுட்லதான். நேத்தெல்லாம் அவன் வீட்டுக்குள்ள ஏதோ பேய் பிசாசுங்க நடமாடிட்டு இருந்ததாமா. ஊரே பேசிக்கிது, உனக்கு தெரியாதா? எப்போ உங்க கூட தானே ஏதோ சொல்லி போட்டு சுத்திட்டு இருப்பா. ஏன் இதெல்லாம் உனக்கு தெரியாதா? அத்தை சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அந்த மாதிரி எல்லாம் இல்லத்த. அதெல்லாம் சும்மா யாராச்சும் சும்மா சொல்லிட்டு வளரிட்டு கிடப்பாங்க. இதையெல்லாமா நம்பிட்டு இருக்கிறீங்க? நேற்று சாயங்காலம் கூட அவளை பார்த்துட்டு தான் வந்தேன். ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து பேசிட்டு தான் வந்தேன். எதுன்னு சொல்லலையாவா? அடிப்பா, உனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லு. ஊரே பேசிட்டு இருக்குது, உனக்கு தான் தெரியல. நான் சரி வத்தலை வாங்கிட்டு வரலான்ட்டு கடைக்கு போனேன். இந்த வேற என்ன போக சொன்னா அவன் காலேஜுக்கு நேரமாச்சுன்னு கிளம்பி போயிட்டான். சரி அப்படி அவங்க கூடயே நடந்து போய் சரி வத்தலை வாங்கிட்டு வரலான்ட்டு போனேன். கடையில் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அந்த கருப்பா இதை சொல்லிட்டு இருந்தா. அவ ரங்கா வீட்டுக்கு எதுக்காக தான் இருக்கிறா. அங்கே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதான் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு வத்தலை வாங்கிட்டு அவதியாக ஓடி வந்தேன். பார்த்து உனக்கு ஒன்றுமே தெரியலாங்கிற. மலரே, மலரே, எங்க இருக்கிற? அக்கா இது இங்கே தான் இருக்கிறேன். அந்த பொற்காலி பக்கம் தான் வாங்க. அப்படியா, இரு வரேன். ஓ அத்தை இங்கே தான் இருக்கிறாங்களா? வாசிட்டா வா, இங்கே தான் இருக்கிறேன். என்ன பிள்ளைங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்களா? அதெல்லாம் காலேஜுக்கு போயிட்டாளுங்கம்மா 2 பேரு. அது பூமாரி எல்லாம் ஒட்டுக்கா தானே போவாங்க. ஆமா ஆமா, சொன்னேன் வேட்டி பேரன் எல்லாம் சொன்னாங்க. என்னக்கா இவ்வளவு காலையில வந்திருக்கிற? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? தோட்டத்துக்கு ஏதாவது போகணுமாக்கா? இல்ல மலர், தோட்டத்துக்கு போகல. இத சின்ன பிள்ளை வீட்டுக்கு தான் போறேன். அதான் உன்னை கூட்டிட்டு போலாமேன்ட்டு வந்தேன். பாரு சீதா கூட அதுக்காக தான் போறாங்கறா. உனக்கு தான் ஒண்ணும் தெரியல. சின்ன பிள்ளை வீட்டுக்கா? எதுக்குக்கா? ஏன் மலரே, உனக்கு ஒண்ணும் தெரியலையா? காளிமக்க பால் குடுக்கறதுக்கு காலையில வந்திருப்பாங்களே, ஒண்ணும் சொல்லலையா உங்ககிட்ட? இல்லக்கா, அந்த அக்கா கிட்ட நான் பால் வாங்கல. பூமாரி தான் அனுப்பி வாங்கிட்டு வர சொன்னேன். அது கொஞ்சம் அடுப்படியில் வேலையா இருந்தனா, அதனால பூமாரி தான் போய் பால் வாங்கிட்டு வந்தா. ஏக்கா? அது என்னமோ தெரியல மலரே, சின்ன புள்ள வீட்டுல நேற்று ராத்திரி எல்லாம் ஒரு சத்தமா இருந்ததாமா. என்னமோ ராமாயாத்தாவும் அங்கதான் இருந்தாங்களாமா, நிலாலாம் அங்கதான் இருந்திருப்பா போல. ஏதோ பதட்டமா உள்ளே வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கருப்பாயி அக்கா இருக்கிறாங்களா, அவங்க வீட்டுக்கு இருக்கால, அவங்கதான் காலையில காளி மக்க பால் ஊத்துறக்கு வந்திருந்தாங்களா வீட்டுக்கு. அப்பதான் அந்த ஆத்தாவும் வந்தாங்க. அதே இன்னும் கதவும் திறக்கல, ஒண்ணும் திறக்கல. இவ்வளவு நேரம் ஆச்சு, வெடி என்னென்னமோ சத்தமெல்லாம் கேட்டுச்சு, என்னன்னு போய் பாருன்னு காளி மக்காட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்புறம் அந்த அக்கா தான் சரி நான் முன்னாடி போய் என்னன்னு பாக்குற சீதா, நீ வேணா அப்புறமேல் வா அப்படின்ட்டு போனாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பிள்ளைங்களே இப்பதான் காலேஜுக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. சரி வீட்டை பூட்டிட்டு சாவி அங்கேயே மேலே வச்சுட்டு சரி மாமா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் சரி போறப்ப அப்படியே உனக்கு தெரியுமா என்னமோன்ட்டு சரி உன்னையும் கூட்டிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். அப்படியாக்கா? எனக்கு எதுவுமே தெரியலக்கா. இப்பதான் அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட அத்தையை தான் ஏங்க அத்தை இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தான். பாரு நான் சொன்னது நெசம் தானே. அதை ஊருக்குள்ள எல்லாம் இதான் பேசிட்டு இருக்கிறாங்க. அதான் வந்து சொன்னேன். ஆமா மலரே, என்னமோ அந்த அக்காவை அப்படிதான் சொன்னாங்க. சரி வரையா, போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். சரி மலரே, வீட்டில் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் என்னன்னு பாரு போ. நான் அப்புறமேல் வேணா வரேன். மாமாக்கு சாப்பாடு போட்டுட்டு நானும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறமேல் வரேன். போய் என்னன்னு பாரு போ நீ முன்னாடி. நான் அப்புறமேல் வந்து பார்க்குறேன். அப்படியாத்தா? நீங்க சரி போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா? நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி போ போய் என்னன்னு பாரு போ. அதான் ஊரே பேசிட்டு இருக்குதே. ஆமா மலரே, சரி வா போய் ஒரு எட்டு என்னன்னு பார்த்துட்டு வரலாம். சரிக்கா போகலாம். சரி அத்தா, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன். சரிடி, நான் பார்த்துக்கிறேன் போ. சரிங்க அத்தா, நானும் வரேன். சரிம்மா சீதா, போய் என்னன்னு பாருங்க போங்க. என்னடா சாமி, அந்த புள்ள ஏதாச்சும் இன்னைக்கு பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள பஸ் போயிருச்சு நம்ம வரதுக்குள்ள. பார்த்தே ரொம்ப நாள் ஆகி போச்சுடா.
சரி சும்மா வச்சு அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தா இன்னைக்கும் பார்க்க முடியலப்போ. சீக்கிரம் கிளம்பி வரணும். வரது லேட்டு. நான் எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் கிளம்புங்க கிளம்புங்கன்ட்டு. நீங்க போன்லயே பேசிட்டு இருந்தா அப்புறம் பஸ் காத்துட்டு உட்காந்துட்டு இருக்குமா? என்னடா ஷாமு பண்றது, அந்த கஸ்டமர் வேற அந்த நேரத்துல தான் கூப்பிடுறான். அவனை அவாய்ட் பண்ணவும் முடியல. என்னதான் பண்றது? சரி இன்னைக்கு சாயங்காலமாச்சு அந்த பிள்ளையை பார்க்கணும். ஜெனிமா, நானே சின்ன புள்ள வீட்டுக்கு போயிட்டு வரேன். அட தாராண்டி, எப்படா வந்த? இப்பதான் அத்தா வந்த. என்ன பண்றது, நீங்க வந்து இங்க வந்து உட்காந்துக்கிட்டீங்க. உங்களை பார்க்கணும்னா நான் தானே வர வேண்டியதா இருக்குது. உங்களுக்கு என்ன வீட்டுக்கு வர ஐடியாவே இல்லையா யாப்பத்தா? என்னடா பண்ண சொல்ற? உங்க அத்தை காரி இங்கே இருங்கறா. நான் அங்க ஓய்வு 10 நாளைக்கு இருந்துட்டு வரனால விடவே மாட்டேங்கிறா. என்னதான் பண்றது? ஆமா எதையாவது சொல்லுங்க. அத்தை மேல தூக்கி பழைய போட்டுருங்க. உங்களுக்கு இங்க நல்லா ஜாலியா இருக்குதா இருக்குது. நல்லா கதை பேசுற காலுங்கெல்லாம் நல்லா இருக்கிறனால இங்கே செட்டில் ஆயிட்டீங்க. அப்படிதானே யாப்பத்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா கண்ணே. சரி சரி வர வர. அது இந்த உள்ள வேற தனியா இருக்கறால அந்த காலிமா வேற அங்க இங்க நீங்க ஸ்பாட்ஸ் வேலைக்கு அதுக்கு இதுக்கு போயிடுறா. என்னதான் பண்றது? சரி வயசு புள்ள வீட்டுல தனியா இருக்கறாளே இவ்வளவு வெறி வீட்லன்ட்டு. அதுக்கு வேண்டியதா சரி நானும் அப்படியே இருந்துட்டேன். வர வர. சரி வாங்க சாப்பிடுங்க வாங்க. சாப்பாடெல்லாம் இருக்கட்டும். நாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். ஆமா அந்த கிருஷ்ண பையன் எங்க, அத்தை எங்க, என்ன வீட்டுல ஒருத்தரீங்க ஆனா சத்தமே இல்ல, அமைதியா இருக்குது வீடு. நீங்க மட்டும் ஒரே பரபரப்பா இருக்கிறீங்க ஏப்பத்தா? ஆமாடா அது ஏன் கேக்குற? அதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு வயசு பையன்கிட்ட? அது கிடக்குது விடு. உங்க அப்பக்காரி சின்ன புள்ள வீட்டுக்கு போயிருக்கா. இந்த கிருஷ்ணா வந்து இந்த சிம்ரனை கூட்டிட்டு சின்ன புள்ள பையனை கூட்டிட்டு பள்ளிக்கூடத்துல விட போயிருக்கா. இதோ ஜென்னி உள்ளதா ரூம்ல தான் இருக்கறா. போய் 2 பேரும் ஏதாவது சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க போங்க. எல்லாம் டைனிங் டேபிள்ல தான் எடுத்து வச்சிருக்கறேன். டேய் சாமி போ உங்க அக்கா இருக்கறா அவ பேசி போ. நான் கொஞ்சம் சின்ன புள்ள வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வரேன் அவசரமா. என்ன என்ன ஒரு அவசரம்? என்னமோ வயசு பையன் கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறீங்க, அவசரமா போறாங்கிறீங்க. மாமா எங்க? மாமா இங்க காலையிலேயே எங்க வெளிய போயிட்டாருடா. எனக்கு என்ன தெரியும் எங்க போனாருன்னு. சரி ஏன் இவ்வளவு அவசரமா சின்ன பிள்ளைக்க வீட்டுக்கு போகணுங்கிறீங்க? சரி வாங்க நான் தான் கூட்டிட்டு போய் பைக்ல தான் விடுறான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாடா போங்க. எல்லாம் சூடா இருக்குது போய் சாப்பிடுங்க போங்க. நீங்க நான் நடந்து போய்க்கிறேன். அட அப்பதான் நாங்க தான் சாப்பிட்டுட்டு வந்தோன்னு சொல்றல, அப்புறம் என்ன போய் சும்மா சாப்பிடுங்கிறீங்க? சரி அப்படியே நான் கிருஷ்ண பையன் வருவேன். சரி உட்காந்து பேசிட்டு இருங்க. நான் போயிட்டு வரேன். ஏப்பத்தா நான் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களை பார்க்கறக்கு வந்தா நீங்க என்ன இங்க உட்கார வச்சு நான் பேசிட்டு இருக்கிறதா? அதான் நாங்க 2 பேரும் அப்பவும் பேசிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் என்ன, நானும் உங்களை பார்க்கறக்கு தான் வந்தேன். நீங்க என்னடானா நீங்க பாட்டுக்கு போறாங்கிறீங்க. அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு அங்க போறக்கு இப்போ? அப்புறமா மெதுவா போக வேண்டியதுதான். அதான் நீங்க தான் இருக்கிறீங்க. அட கண்ணு அது இல்ல சாமி. மட்டும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். மறுபடியும் சொல்ல வைக்கிறேன். அது இல்லடா. நேற்று ராத்திரி சின்ன உள்ள வீட்டுல என்னமோ பேய்ங்கெல்லாம் உள்ள வந்துருச்சாமாடா. ஏதோ ஆவிங்க அது இது நடமாடிட்டு இருந்ததாமா. ஒரே பயத்துல இருக்கிறாங்க. அங்க வேற இங்க ஒரு திருப்பால சுப்பாத்தான்ட்டு அவ வேற ஏதோ மூச்சரிச்சு என்னமோ கிடக்குறாளாமா. என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. காலையில பால் ஊத்துறக்காக போனா ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்கன்னு அப்புறம் அங்க போயிட்டு ஃபோன் பண்ணா. சரி அதான் நானும் அவதியே கிளம்பிட்டு இருக்கிறவ என்னாச்சுன்னு பார்க்கணும்ல. அதுக்குதான். என்ன பத்த சொல்றீங்க? அட ஆமா சாமி அதுதான். அதுக்காக தான் உங்ககிட்ட எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னத்த சொல்றீங்க? நெசமாக ஆவி பேயெல்லாம் இருக்குதா என்ன? அட ஆமா தானே அதெல்லாம் இருக்கிறது நெசந்தா. அப்படியாத்தா? ப்ரோ 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 அட ஏன்டா என்ன? ப்ரோ 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 என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் இந்த ஆவி பேய் பிசாஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை ப்ரோ. வாங்க ப்ரோ நாமளும் போய் பார்க்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஆத்தா கூட வாங்க ப்ரோ. நாமளும் போலாம் ப்ரோ. அட அண்ணே அங்கெல்லாம் வர வேண்டாம் சாமி. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க பேசாம இங்கே இருங்க. இதுக்கு உங்ககிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆத்தா சும்மா இருங்க ஆத்தா, நீங்க வேற. வாங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. போய் நாமளும் போய் என்னன்னு பார்க்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. சரிடா சரி போலாம் வா. தேங்க்ஸ் ப்ரோ. அட ஏன் நான் அங்கெல்லாம் வந்துட்டே? அதெல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம். நீ போய் ஏதாவது ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருந்தா ஜோலி இருந்தா போய் பாரு போ. அட என்ன பத்தா, அவங்க ஏதோ இதுல இருக்கிறாங்க பிரச்சனையில. அப்புறம் நாம போய் பார்க்கலன்னு இப்படி இப்போதானே சொன்னீங்க. அதுக்குள்ள அப்புறம் இப்படி மாத்தி பேசுறீங்க. நீங்க முன்னாடி போங்க, நானும் சாமி வண்டியில பின்னாடி வரோம். ஆமா இளந்தாரி வயனுங்களுக்கு ஏதாவது சொன்னா கேக்குதா புரியுதா? என்னமோ பண்ணுங்க. சரி நான் முன்னாடி போறேன் வாங்க. ப்ரோ ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ இந்த பேய்ங்கெல்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? வெள்ளையா இருக்குமா கருப்பா இருக்குமா? எனக்கு என்னடா தெரியும்? நான் என்ன முன்ன பின்ன பார்த்துருக்கிறேனா? ஏதோ அந்த ஆத்தா ஏதோ வளரிட்டு போறாங்க. நீ வேற நச்சுற. சரி வா என்னன்னு போய் பார்க்கலாம். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஐ ஜாலி நான் பேய பக்க போறேன் ப்ரோ. அப்படி இப்படி பார்த்தோன்னு வைங்க, கண்டிப்பா ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கணும் ப்ரோ. சரியா ப்ரோ? எடுப்பியாமா வா வா. பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியும்.